Peacemakers of Christo. உன் குழந்தை எப்படிப்பட்டதாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தாய். தந்தையாக உன் பிள்ளையை எப்படி நீ ஆயத்தம் பண்ணினாய்? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 76-77 சக்கரியா குழந்தை யோவானை நோக்கி, குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே ஏசப்பா உம்முடைய தந்தை சூசையப்பர் ஆண்டவரே நீர் நல்லபடியா அறிவோடு வாழணும் என்று தொடக்க கல்விக்கு அனுப்பினார் ஆண்டவரே. அதற்கப்புறம் நீர் தச்சன் வேலை செய்தீர் ஆண்டவரே. அதற்கப்புறம் ஆண்டவரே தந்தையாகிய கடவுள் பரலோக பிதா உன்னை அழைத்து பாலைவனத்தில் அமர வைத்து உனக்கு பலவிதமான சக்திகளை ஊற்றினார் ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லமையை பெற்றாய் ஆண்டவரே. ஒரு தந்தையாக உன்னிலே தேவன் குடிகொண்டார் சுவாமி. ஏசப்பா ராஜாதி ராஜாவே, அதே போல சக்கரியாவும் யோவானை நோக்கி, நீ உன்னத கடவுளின் மகன் எனப்படுவாய் என்று ஆண்டவரே அவனுடைய காதிலே அவர் ஓதினார் சுவாமி. ஏசப்பா, இந்நாளிலே எத்தனையோ தகப்பன்மார்கள் என் புள்ள படிக்கணும், என் பிள்ளைய நான் இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், டாக்டருக்கு படிக்க வைப்பேன், அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவேன், அவனை வக்கீலுக்கு படிக்க வைப்பேன், அவனை என் தொழிலுக்கு முதலாளியா ஆக்குவேன், அவன் கஷ்டப்படவே மாட்டான், என் மகன் மட்டும் இல்ல என் பேர குழந்தையும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நான் அனைத்தையும் சம்பாரிச்சு போடுவேன் என்று நினைத்து ஆண்டவரே தாம் பிள்ளை மேலே, மகன் மேலே, மகள் மேலே கனவுகளை வைத்து, இது என் செல்லம், இது என் உசுறு, இது என் எதிர்காலம், இதுதான் என்ன தாங்கும், இந்த பிள்ளைதான் என்ன பார்த்துக்கும், இவன் தான் என்ன காப்பாற்றுவான் என்று பலவிதமான கனவுகள் மேலே கனவுகளை ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். என் புள்ள தைரியமா இருப்பான், எவனும் என்ன சீண்ட முடியாது, எனக்கு ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, என்னுடைய புள்ள அறிவாளி, என் புள்ள பெரிய அதிகாரி என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, நிஜமாக பார்த்தால் ஆண்டவரே ஒவ்வொரு தகப்பனுடைய உள்ளத்திலும் தாயினுடைய உள்ளத்திலும் பயங்கள் இருக்கிறது, பதட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே. நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்லை ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வளரல ஆண்டவரே. அப்பா, சக்கரியா யோவானை பார்த்து சொன்னார், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்று. ஆண்டவரே, என் புள்ள முன்னே செல்லும் என்று நினைத்தேன், அவன் வழிகாட்டியா இருப்பான் என்று நினைத்தேன், என் வீட்டுக்கு லீடரா ஆவான், இந்த வீட்டுக்கு தலைவரா ஆவான், எனக்கு அப்புறம் அவன் தான் வாரிசு என்று நினைத்தேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் எல்லாத்தையும் தாங்குவான், என்ன தாங்குவான், என் உறவுகளை தாங்குவான் என்று நினைத்தேன் ஆண்டவரே. அது அப்பா கலப்பையை விட்டு ஓடி போன மாடாய் மாறி போய் விட்டது ஆண்டவரே. இந்த கலப்பையில என்னால வேலை செய்ய முடியாது, இந்த குடும்பத்துல இருக்க முடியாது, உங்களை நான் பார்த்துக்க முடியாது, அண்ணன் தம்பிகளை பார்த்துக்க முடியாது, நான் என்ன அந்த வீட்டு அடிமையா, நான் காசு ஏன் கொடுக்கணும், நான் என்ன நீ கொடுத்து வச்சியா, நான் என் சொந்த முயற்சினால முன்னேறினேன் என்று ஆண்டவரே பெற்றோர்களை அவமதிக்கிற அவமானப்படுத்துகிற பிள்ளைகளாக எத்தனையோ பிள்ளைகள் மாறி போய் விட்டார்கள் ஐயா. ஐயோ, என் பிள்ளையா அப்படி பேசும், என் பிள்ளையா என்ன இப்படி கொல்லும், வார்த்தையினால கொல்லுதே என்று எத்தனையோ தாய் தந்தையர்கள் மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. ராஜாதி ராஜாவே, என் பிள்ளைய கரை சேர்க்கணும், அவன் நல்லா வாழணும்னு நான் நினைச்சேன்,
ஆனால் ஆண்டவரே அவன் எத்தனையோ கெட்ட பழங்களுக்குள்ளாய் சாத்தானுடைய சோதனைகளுக்குள்ளாய் அவன் சென்று கொண்டிருக்கிறான். காமம் அவனை தொடுகிறது ஆண்டவரே. என் மகளை காம எண்ணங்கள் தொடுகிறது ஆண்டவரே. காதலிலே விழ வைக்கிறது ஆண்டவரே. அப்பா அவன் சோர்ந்து போகிறான் ஐயா, மனம் உடைந்து போகிறான் ஐயா. முயற்சி எடுத்தோம், என்னால முடியலையே, படிக்க முடியலையே, என்னால பாஸ் ஆக முடியலையே, உழைக்க முடியலையே, ஐயோ எனக்கு மன வேதனையா இருக்குது, என்னால வாழ முடியல, என் அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியல, என் மனைவியை பார்த்துக்க முடியல, என் குடும்பத்துல என்னால லாபமே இல்லை என்று மன உடைந்து போன பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா யோவானானவர் மன வலிமையோடு எழுந்தார் ஆண்டவரே. அப்பா இந்த ஜக்கரியா சொன்னதை போல அவன் ஒரு ஆயனாக மாறினான் ஐயா, வழிகாட்டியாக மாறினான் ஐயா, இறைவனுடைய மகனாக மாறினான் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு தந்தையாக ஒவ்வொரு பிள்ளைக்கும், ஒவ்வொரு மகனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் சுவாமி பக்தியை கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. இல்லன்னா அவன் சோர்ந்து போயிடுவான். அப்பா ஆண்டவரே பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கணும், தேவனை கற்றுக் கொடுக்கணும், உன்னதத்தை கற்றுக் கொடுக்கணும். அவன் தெய்வ பக்தியோட வாழணும் ஆண்டவரே. அப்பா படிப்பை கற்றுக் கொடுக்கிறானோ இல்லையோ, பணத்தை கொடுக்கிறானோ இல்லையோ, சொத்தை கொடுக்கிறானோ இல்லையோ, தெய்வ பயத்தையும் தெய்வ பக்தியும் கொடுக்கிற தாய் தந்தையராக இப்பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா சக்கரியா ஆலயத்தில் இருந்தான், யோவான் இன்று வரை ஆண்டவரே வம்சம் வம்சமாக அவனை போற்றி புகழ்கிற திருவுலியமாக இருக்கிறது ஆண்டவரே. அதே போல இவளுடைய வம்சம் அழிந்து போக கூடாது ஐயா. ஏசப்பா இந்த பிள்ளைகள் வாழணும், இவர்கள் பிள்ளைகள் வாழணும், இவர்கள் பேர பிள்ளைகள் வாழணும்னா பக்தியை கற்றுக் கொடுக்க இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஐயா. தாய் தந்தையராக ஆலயத்துக்கு பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே தெய்வ பயத்தை தான் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா அவன் பாவத்திலையும் மோகத்திலையும் காமத்திலையும் காதலிலும் விழுந்துடுவான்னு இந்த பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்க செபிக்கிறோம் ஐயா. தான் பிள்ளைங்களை கரை சேர்க்கிற தாய் தந்தையராக இப்பிள்ளைகளை மாற்றி வாழ வழியளிப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. 2வது தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல.
தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜெபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை. ஒரே ஒன்று என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரவுசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்லை 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளை. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவர, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.